நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் மரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மைன்னா அது அவர்கிட்ட தான் வருகிறது. இயேசுவை குறித்து அப்போஸ்தலர் 10:32 சொல்லப்பட்டிருக்கு. அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி தெரிந்தார். இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில அவர் வர்றாரு அப்படின்னா அவர் நம்ம கூட தான் இருக்காரு. இம்மானுவேல் உலகத்துல இருந்தாங்க, நமக்குள்ள இருக்கிறவர் அவர் பெரியவராய் அற்புதம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசனைகள் வந்தாலும் அவர் உங்க வலது பக்கத்துல உங்களுக்கு துணையாக அவர் இருக்கிறார். ஏன்னா அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் வலதுகரத்தை பிடித்து நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமானவர்களை போதித்து நீங்க நடக்க வேண்டிய வழியில் நடத்தி செல்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. சங்கீதத்துல என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்குமே, அவங்க எதிராளிகளை பிற நான் தாழ்த்தி போடுவேனே அப்படிங்கிறார். எதிராளியாரு பிசாசு. அவன் எந்த வகையில வர்றான்? இன்னைக்கு தலை சுத்தி ஆடிக்கிட்டு எல்லாம் வரல. ஒண்ணு சண்டையா கொண்டு வர பாக்குறேன், இல்லைன்னா உங்க சரீரத்துல வியாதியை கொண்டு அறிகுறிய போட்டு அதை யோசித்து சிந்தித்து அதுலயே நம்ம உழந்து கிடைக்கும்படி அவன் செய்ய பாக்குறான். ஆனா ஆண்டவர் நமக்கு கர்த்தர் நமக்கு வல்லமைய அதிகாரத்தை கொடுத்துட்டா அதற்கு எழுத்து நிற்க வேண்டும். தேவன் நன்மை செய்கிறவர் தான். நீங்க எகிப்துல இஸ்ரவேலர் அடிமைத்தனத்துல தவித்துக் கொண்டிருந்த பொழுது பார்வோன் ஒரு பெரிய சட்டம் போடுறான். ஆண் பிள்ளையா இருந்தா கொண்டு போடுங்க, மருத்துவச்சிகளை பார்த்து கொண்டு போடுங்க, இல்லைன்னா நைல் நதியில தூக்கி போட்டுருங்க. ஆண் பிள்ளைகள் யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது. எதிரே ஸ்திரீகள் யாரு ஆண் பிள்ளைகளை வைக்கக்கூடாது, பெற்றாலும் கொண்டு போட்டணும் அப்படிதான் சட்டம் போட்டான். ஆனா மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தார்கள். அவங்கள உயிரோட காப்பாற்றினார்கள். அந்த சூழ்நிலையில தான் மோசையை பிறக்கிறார். தேவனுடைய சித்த நோக்க நிறைவேற ஒரு ரச்சகனை போல எழுத்துல இருக்க ஜனங்களை விடுதலையாக்கி அனுப்ப மோசையை பிறக்க வச்சிருக்காரு. மோசையை பிறக்கிறப்ப அப்படி ஒரு சட்டம் வருகிறது. இப்ப மோசையை கர்த்தர் காப்பாத்துறாரு. எப்படி வேணாலும் அவர் காப்பாற்ற முடியும், காப்பாத்துறாரு. அரண்மனையிலே எது சட்டம் போடுறானா அந்த அரண்மனையிலே போய் ராஜகுமாரனா வளரும்படியா கர்த்தர் செய்தார். அப்ப அவன் சட்டம் அப்படி போட்டாலும் இந்த மருத்துவர்கள் தேவனுக்கு பயந்தபடினால அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். கர்த்தர் நன்மை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு பிறக்கிறப்ப அப்ப அதே மாதிரிதான் எனக்கு விரோதமா ஒரு ராஜா பிறந்துட்டாரா, அப்ப நெத்துல அதை சுற்றி இருக்க பகுதியில 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் ஒன்று போடுங்கள்னு அவன் சட்டம் போட்டான். ஆனா இயேசுவை ஒண்ணும் செய்ய முடியல. கர்த்தருடைய தூதனானவர் மரியா யோசேப்பிடத்துல இந்த மாதிரி கொலை செய்யும்படியா கட்டளையிடப்பட்டிருக்கிறது, நீங்க எகிப்துக்கு போய் உங்களை காத்துக் கொள்ளுங்கன்னு அனுப்பி விடுறாரு.